இந்த சுதந்திர இந்தியாவிலே ஏராளமான உரிமைகளை இந்த நாட்டு மக்கள் பெற்று கௌரவத்துடன் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு முக்கியமான காரணகர்த்தாக்களாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த நாட்டை உருவாக்கியது முஸ்லிம்கள். ஒரு காலத்திலே இந்த நாடு அந்நியர்களிடம் அடிமைப்பட்ட பொழுது அதை மீட்பதற்காக பெருமளவு தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த நாட்டிற்கு ஏராளமான நாகரிகங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இப்படி எல்லா வகையிலும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு இந்த நாட்டிலே எப்படி நடத்தப்படுகிறது? முதலாவதாக இந்த நாடு இந்தியா என்ற நாடு எப்படி உருவானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் கூட இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய இந்த இந்தியா என்ற இந்த அகண்ட பாரதம் இருக்கிறது, இந்த நாடு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்றில் இருந்ததா? நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். வேறு எப்படி இருந்தது? நாம இருக்கக்கூடிய இந்த நாடு இந்தியாங்கிறது ஏறத்தாழ ஒரு 20,000 நாடுகளாக இருந்தது. இந்த தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இது ஒரு நாடு கூட இல்ல, ஒரு மாநிலம் தான். நடுத்தரமான மாநிலங்கள்ல ஒரு மாநிலம். இந்த ஒரு மாநிலத்தை எத்தனை பேர் ஆட்சி பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒரு பக்கம் சேர நாடுமா, அப்புறம் சோழ நாடு, அப்புறம் பாண்டிய நாடு, இந்த நாட்டுக்கு உள்ள நாடு சமஸ்தானங்கள். புதுக்கோட்டைக்கு ஒரு ராஜா, மகாராஜா, அது ஒரு பக்கம் இருப்பாரு. அது மாதிரி காஞ்சிபுரத்துக்கு ஒருத்தர் இருப்பாரு, வேலூருக்கு ஒருத்தர் இருப்பாரு. இப்படி எல்லாம் இந்த மாநிலமே ஒரு 40-50 நாடா இருந்திருக்குன்னு சொன்னா அவங்க இவங்களுக்குள்ள சண்டை. ஒரு பாஷை பேசக்கூடியவனுக்குள்ளேயே சேரன் சோழன் அடிக்கிறது, சோழன் பாண்டியன் அடிக்கிறது. அப்ப இந்த தமிழ்நாடு மாத்திரமே 40-50 நாடுகளா இருந்துச்சுன்னா இந்த ஏக இந்தியா எத்தனை நாடுகளா இருந்திருக்கும் பாருங்க. இப்படி இருந்ததே ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால, ஒரு 800 வருடங்களுக்கு முன்னால இப்படி செதறி கிடந்துச்ச. இது இந்தியா என்ற ஒரு நாடாக எப்படி உருவானது? இதை இன்றைக்கு இந்த சுதந்திர பொன்விழா ஆண்டுல எவனாலும் சிந்தித்து பார்க்கிறானா? எப்படி இந்த இந்தியா வந்துச்சு? தானாக எப்படி ஒன்னா சேர்ந்து இந்தியா உண்டாயிடுச்சா? இல்ல, அவனே மொழியின் பேரால பிரதேசத்தின் பேரால அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எங்க அப்பம் பாட்டேன் இந்த நாட்டை ஆட்சி புரிஞ்ச காலத்துலதான் தலைகளை தட்டி தட்டி ஒவ்வொருத்தனையும் என்னடா ஊர் ஒரு நாடா, மாவட்டம் ஒரு நாடா, தாலுகாவெல்லாம் ஒரு நாடா, துண்டு துண்டா கிடந்த பகுதிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து நீங்க இந்தியா இந்தியான்னு சொந்தம் கொண்டாடுறீங்க. அதை உண்டாக்கணும். நாங்க ஒரு 800 ஆண்டு காலம் இந்த வேலையை செஞ்சு இருக்கலன்னா இந்தியான்னு ஒண்ணு இருக்காது வரைபடத்துல. நான் மதுரைக்கு போறாங்க ஒரு 8 நாட்டை கடந்துதான் போகணும், 8 விசா வாங்கி ஆகணும். அப்படிதான் இருந்திருக்கும். எங்க அப்பா நாட்டு வரலன்னு சொன்னா இது சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல, உண்மை, யதார்த்தமான உண்மை, வரலாற்று உண்மை. இப்படி எல்லாம் அடிச்சு செதறி கிடந்த பகுதிகளை எல்லாம் இப்படி ஏன்டா செதறி கிடக்குறீங்கன்னு சொல்லி ஒரே பெல்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டினது எங்க அப்பம் பாட்டு. நாங்க எப்படி நடத்த போறோம்? 2வது வர்றேன் சுருக்கமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்தியா எப்படி உருவானதுங்கிற வரலாறையும் விரிவா சொல்லலாம். அறிவுடையவர்களுக்கு இது போதும், இந்த குறிப்பு போதும்.